எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே மீனுக்குட்டி, நீங்க அவ்வளவுதானா? அவ்வளோதான். என்னடி இன்னைக்கு நான் தனியா தான் தூங்கணுமா? நல்லா ப்ரிப்பேர்டா இருந்தேன். இந்த பிறந்ததுக்கு மட்டும் ஒரு பிளான் பண்ணாம விட்டேன். படுக்கிறேன். இன்னைக்கு பூவை போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அது எதுவும் ப்ராப்ளம் ஆகாத சொல்லு. எப்போ என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஹலோ, நான் அப்புறமா கூப்பிட்றேன். பை. ஏய், இன்னைக்கு எதுக்கு பூவெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? இன்னைக்கு நமக்கு செகண்ட் நைட் மாமா. அதான் பூவெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இது ஏன் ஏற்பாடு இல்ல, உங்க அப்பா அம்மா ஏற்பாடு. எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வேற வேலையே இல்ல. ஆமா, அது என்ன கையில? பால். சரி கொடு. ஏய், என்ன குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு நீ குடிச்சிட்டு இருக்க? ஏய், ஒன்னதான் கேட்டுட்டே இருக்கேன்ல. மாமா, இப்ப எதுக்கு நீங்க கத்துறீங்க? பால் குடிக்கும் போது கத்துனா பொறை ஏறாதா? ஏய், அப்புறம் எதுக்கு பாலை என்கிட்ட நீட்டிட்டு நீயே குடிக்கிற? மாமா, எப்படி நீங்க இத வாங்கி கீழே தான் ஊத்த போறீங்க? அதனாலதான் நானே குடிச்சிட்டேன். இது மாதிரி திமிரா பேசுறதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. தள்ளு. பாரு, இதான் உன்னோட ப்ராப்பர்ட்டி. பேசாம படுத்து தூங்கு. இதுல பூ வேற. குளிருது. அது ஸ்வெட்டிங்கா இருக்கு. என்னாச்சு? எல்லாம் உன் வேலை தானா? சரி,
நிம்மதியா தூங்க வர்றல பாரு, மூக்குலயே குத்தும். என்ன மறுபடியும் குளிருது? ஏசி ஆஃப் பண்ணி தானே படுத்தோம். இவரோட வேலை தானா? என்ன ஆஃப் ஆயிருக்கு? ஏய், ஏன் இப்படி கத்துறீங்க? இப்ப எதுக்கு நீ ஏசி ஆஃப் பண்ண? எனக்கு குளிருது. உனக்கு குளிருதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படு, எனக்கு வேர்க்குது. ஓ, அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கணுமா? ஏய், அதுக்கு சான்ஸே இல்ல. சான்ஸே இல்லைன்னா கிளம்பு. எனக்கு இப்ப ஏசி வேணும். ஏசி இல்லாமலாம் என்னாலாம் தூங்க முடியாது. ஏசி போட என்னால தூங்க முடியாது. ஏய், ஏன் இப்படி படுத்துற? ஒழுங்கா ஏசி ஆன் பண்ணு. முடியாது. முடியாதா? ஏய், ஏசி ரிமோட் கொடு. முடியாது. ரிமோட்டை கொடுங்கறல. முடியாது. ஏய், இப்ப முடியாது. முடியாது. எடுத்துக்கோங்க. ஏய், குடுக்கறியா இல்லையா? முடியாது. ஏய், இப்ப நீ ஒழுங்கா ரிமோட்டை குடுக்கல, அப்புறம் இங்க நடக்கிறதே வேற பாத்துக்கோ. இப்ப என்ன? ரிமோட் தானே வேணும்? ஆமா, வேணும், கொடு. இந்தாங்க. ஏய், எங்க வச்சிருக்க பாரு. ஏய், ஒழுங்கா கொடு. முடிஞ்சா வந்து என் இடுப்புல இருந்து எடுத்துக்கோங்க. ஏய், என்ன எடுக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? வேணா, எடுத்துருவேன் பாத்துக்கோ. எடுங்க 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 எடுங்க. எடுத்துக்கோங்க. இரு, எடுக்க. வேணும்னே பண்றல, இதுக்கு நான் ஏசியே இல்லாம தூங்குவேன். யாருகிட்ட? எப்படியாவது ஏசி இல்லாம தூங்குடா. இரு. இருக்குதே. தூங்கிட்டாலோ? என்ன பண்ணலாம்? எடுத்துடலாமா? எடுத்துடலாம். லொகேஷன் தான் பிரச்சனை. சிவா, உனக்கு இப்போ முக்கியம் ஈகோவா இல்ல தூக்கமா? ஈகோவா தூக்கமா? இல்ல, நமக்கு இப்ப தூக்கம் தான் முக்கியம். எடுத்துற வேண்டியதான். இவ்வளோ ஷேக் ஆகுது. எடுத்துட வேண்டியதான். எடுக்க வேண்டியதான்.
எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இவனால உன் தூக்கம் போச்சுடா சிவா இன்னைக்கு. சுபத்ரா, சுபத்ரா, நீ எங்க இருக்க? சீக்கிரமா ஓடியாயே. அம்மா. அப்பா, அம்மா என்னம்மா என்னாச்சுமா? என்ன பண்ணுது? நெஞ்சு வலிக்குதுமா. அப்பா, ஐயோ இருமா, தண்ணி எடுத்துட்டு வரேன். சுபத்ரா, நில்லு. இங்க வா. என்னம்மா? என்னடா நெஞ்சு வலி வந்து இப்படி கத்தனாலே இப்ப ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காளேன்னு பாக்குறியா? எப்படி என் பர்ஃபார்மன்ஸ்? அம்மா இப்ப எதுக்கு என்ன பயமுறுத்துன? சும்மா ஒரு சாம்பிள் காட்டுதாம்மா. நீ ஏன் நம்பிட்ட? மத்தவங்க நம்ப மாட்டாங்களா என்ன? சரிம்மா, இப்படி பெர்ஃபார்ம் பண்ணி நீ என்ன பண்ண போற? இப்போ நான் நெஞ்சு வலின்னு கத்துவேன். உடனே என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலான்னு சொல்லுவாங்க. நான் வேண்டாம், இது அப்பப்ப வரதான்னு சொல்லுவேன். இப்ப என்ன பண்றதுன்னு அவங்க கேட்பாங்க. நீங்க என் கூடவே இருங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படி நான் சொல்லும்போது கண்டிப்பா இந்த சுந்தர் பையன் முடியாதுன்னு போயிடுவான். அப்போ உன் பெரிய பையன் சிவாவும் அம்மா நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டான்னா அவனுக்கும் சக்திக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? ஒருவேளை அவன் பாட்டி நான் உங்க கூடவே இருக்கிறேன்னு சொன்னான்னு வெயி, அவங்களுக்குள்ள இன்னும் எதுவுமே நடக்கலன்னு அர்த்தம். ஏமா இதெல்லாம் ஒரு ஐடியாவாமா? நீ பிளான் பண்றேன்னு சொன்னதும் நான் ஏதோ பெருசா பிளான் பண்ண போறேன்னு நினைச்சேன். கடைசியில நெஞ்சு வலி அது இதுன்னு மொட்டமான ஐடியாவா சொல்றேன். அட இருமா, அவசரப்படாத. இது மட்டமான ஐடியா இல்ல, சைக்காலஜி. இது ஒரு டெஸ்ட். ஒருத்தனுக்கு பொண்டாட்டிய பிடிக்கலன்னு வையேன், அவன் அடிக்கடி வெளியில தங்க ஆரம்பிச்சிருவான். வீட்டுக்கு லேட்டா வருவான், வீட்டுக்குள்ளேயே தனியா போய் படுத்துக்குவான். ஒருவேளை சிவாவுக்கு சக்தியை பிடிக்கலன்னு வெயி, கண்டிப்பா சிவா ராத்திரி என் கூட தங்குவான். ஏமா நீ சொல்றதெல்லாம் நடக்குங்கிற? நான் சொல்றேன், கண்டிப்பா நடக்கும். நீ போய் பசங்களை கூட்டிட்டு வா போ. நான் இங்க தரையில படுத்துக்கிறேன். மா ஏமா நீ தரையில எல்லாம் படுக்கிற? ஐயோ, தரையில படுத்துக்கிட்டாதாம்மா நம்புற மாதிரி இருக்கும். என்னம்மா நீ? சரி நீ போய் கூப்பிடு கூப்பிடு. ஏமா நான் படுத்துக்கிறேன். ஐயோ. ஆமா, அப்பா. கூப்பிடு கூப்பிடு, சீக்கிரம் கூப்பிடு. சிவா, சுந்தர். ஏங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவாமா உன்னை கொசு எதுவும் கடிக்காம பாத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க கொசு விரட்டினதெல்லாம் போதும், வெளியில ஏதோ சத்தம் கேக்குது, போய் என்னன்னு பாருங்க. மீனாட்சி, சக்தி, ரெண்டு பேரும் இங்க வாங்க. எங்க அத்தை வாய்ஸ் கேக்குற மாதிரி இருக்குங்க, என்னன்னு போய் கேளுங்க. சுந்தர், போய் பாருங்க. பாக்குறேன் பாக்குறேன்னு சொன்னேன். மீனாட்சி, சக்தி வாங்க, சீக்கிரம் வாங்க. சிவா, சுந்தர் சீக்கிரமா வாங்கடா. டேய் இதே வாடா. ஐயோ, என்னாச்சுமா? பாட்டி பாருங்க. பாட்டி, ஐயோ பாட்டி, என்னாச்சு பாட்டி? பாருங்க. பாட்டி யோகா பாட்டி, பண்ணியா? ஏய், அந்த புள்ள விடு. பாட்டி யோகா பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ பாட்டி, என்னாச்சு பாருங்க. இந்தாங்க. ஐயோ முடியலையே. என்னாச்சு பாட்டி? என்னாச்சுன்னு தெரியல சிவா. பாட்டி திடீர்னு நெஞ்சு வலின்னு படுத்துட்டாங்க. ஐயோ என்னால முடியலையே, நெஞ்சு வலிக்குதே. பாட்டி ஒண்ணும் ஆகாது பாட்டி. என் கண்ணுக்கு எமதர்மனே தெரியறானே. ஐயோ பாட்டி, என்ன சொல்றீங்க? பாட்டி குசும்பு நல்லா பாரு, அது யமதர்மம் கிடையாது, நம்ம சிவா. நெஞ்சு வலிக்குதே. அப்பா மூச்சு விட முடியலையே. டேய் சீரியஸாரா? ஏய். பாட்டி ஒண்ணும் ஆகாது பாட்டி, இருங்க நான் ஐயோ இருக்கேன். அப்பா வலிக்குதே சுந்தர், இப்ப என்னடா வலிக்குதே. பண்றது? போய் சேர்ந்துச்சுன்னா அடக்க முடியலாம் bro. ஆ அம்மா வலிக்குதே. ஒண்ணும் இல்ல பாட்டி, இருங்க பாட்டி, நான் ஆம்புலன்ஸ் பாட்டி ஃபோன் பண்றேன். வலிக்குதா? டேய் ஐயோ ஐயோ டேய் ஆம்புலன்ஸ் எல்லாம் வேணாம்டா வேணாம்டா. டேய் சிவா, பாட்டி சொல்றதாண்டா கரெக்ட். ஆம்புலன்ஸ் எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எப்படியும் காலையில வரைக்கும் இந்த பாடி தாங்காதுன்னு நினைக்கிறேன். டேய் பாடியா? இல்ல பாட்டி தாங்காதுன்னு நினைக்கிறேன். அப்பா நீ என்ன பண்ற? இன்டர்நேஷனல்ல இருக்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிடு. நான் டொமஸ்டிக்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். அம்மா நீங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லிடுங்க. என்னடா? அட பாவி, விட்டா கொண்டு போய் என்ன அடக்கமே பண்ணிடுவான் போல இருக்கே. பாட்டி சுபத்ரா என்னால முடியலமா. ஐயோ எனக்கு ஏதோ ஆகுது. பாட்டி ஒண்ணும் இல்ல பாட்டி. நான் போறத பத்தி கூட எனக்கு கவலை இல்லம்மா. நான் போயிட்டா இன்னும் ஒரு வருஷத்துக்கு எந்த நல்ல காரியமா நடக்காதேம்மா. ஐயோ
என்னால முடியலையே. சின்ன பசங்க பாவம் எங்கி போயிடுவானுங்க. என்னது 1 வருஷமா? பாட்டி நோ பாட்டி, பாட்டி நான் பேசாத பாட்டி. என்ன பாட்டி நீ இருக்கணும் பாட்டி. பாட்டி பாட்டி ஒன்னும் ஆகாது பாட்டி. அவசரப்பட்டு போயிடாத பாட்டி. உனக்கு பிடிச்ச கொத்து பரோட்டாவும் சால்னாவும் கூட நான் வாங்கி தரேன். என்ன விட்டு போயிடாத பாட்டி. ஐயோ பாட்டி, நீ மட்டும் போய் சேர்ந்துட்டா இன்னும் 1 வருஷத்துக்கு நான் கஷ்டப்படணும் பாட்டி. வருஷம் ஃபுல்லா ஆடி மாசம்னா என்னால தாங்க முடியாது டேய், பாட்டி. சுந்தர். மாவனே போந்தியா வழிக்கு போயிடாத என் செல்லமே. டேய் இந்நேரம் இதெல்லாம் பேசிட்டு இருக்க. பாட்டி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க பாட்டி. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன் பாட்டி. ஐயோ சிவா வேணாண்டா வேணாண்டா. டேய் நான் சொன்னா கேளுடா. டாக்டர்லாம் வந்தா ஏகப்பட்ட வியாதி சொல்லுவானுங்கடா. ஐயோ நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்கடா. வேணாண்டா சிவா. சிவா டேய் நீ கொஞ்ச நேரம் என் கூட இருந்தீன்னா எல்லாம் சரியாயிடா. இந்த கிழவி ஏதோ பிளான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். என்னவா இருக்கும்? ஐயோ வலிக்குதே. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா அப்பா ஐயோ நெஞ்சு ரொம்ப வலிக்குதே. ஓ அத்தை, இதெல்லாம் உங்க வேலை தானா? பாட்டி இப்படியே இருந்தீங்கன்னா வலி இன்னும் அதிகமாயிரும். சொன்னா கேளுங்க. இந்த வயசுல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதிகமாறதுக்கு முன்னாடி சரி பண்ணணும். சொன்னா கேளுங்க. நான் டாக்டருக்கு உடனே ஃபோன் பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ இப்ப வேற குறுக்க வரலே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏய் என்ன என்னங்க நீங்க இந்த விஷயத்துக்கெல்லாமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவாங்க? இதெல்லாம் சும்மா ஜுஜிபி மேட்ரு. இதுக்கெல்லாம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணா அவங்க அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு எக்கச்சக்கமா பில்ல திட்டிர போறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு வைத்தியம் இருக்கு. ஏய் அது என்ன வைத்தியம் சீக்கிரம் சொல்லி தொலை. வேற ஒண்ணும் இல்ல, கும்மி அடி வைத்தியம். கும்மி அடி வைத்தியமா? என்னது கும்மி அடி வைத்தியமா? கும்மி அடி வைத்தியமா? ஐயோ என்ன வச்சு ஏதோ பிளான் பண்றாளே. என்னால எந்திரிச்சு ஓடக்கூட முடியாதே. ஏய் அது கும்மி அடி வைத்தியமோ கொலாடி வைத்தியமோ ஏதாச்சும் பண்ணி பாட்டியை காப்பாத்துமா. என் வாழ்க்கையே உன் என்ன கையில பார்த்து தான் சிரிச்சிட்டு இருக்க? அது ஏதோ ஒண்ணு புதுசா சொன்னீங்க. அதை ஆமா, செஞ்சு காப்பாத்து. கவலைப்படாதீங்க, சக்தி இருக்க பயமே. சுந்தர் இப்படி வாங்க. பாட்டி ஒண்ணு இல்ல பாட்டி. வாங்க. இருங்க பாட்டி. சீக்கிரமா பாட்டி, கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பாட்டி. சக்தி இருக்கா? பாட்டி. ஏய் ஏய் என்ன நீங்க பண்ற? ரெண்டு பேரும் அவங்க டைட்டா பிடிச்சுக்கோங்க. என்னது? கையை பிடிக்கணுமா? உங்களை நாங்க காப்பாத்திடுவோம். சரி நாங்க இருக்கோம் பாட்டி. பாட்டி. பாட்டி கொஞ்சம் வலிய பொறுத்துக்கோங்க. என்ன பண்ண போற? ஒண்ணு இல்ல பாட்டி, சும்மா லேசா உங்க நெஞ்சில பூ மாதிரி ஒரு குத்து, அவ்வளவுதான். ஐயா பூ மாதிரியா? நீ உட்கார்ந்ததை பார்த்தா பூகம்பமே உட்கார்ந்த மாதிரி இருக்கே. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. உங்க காலை தொட்டு வணங்க வேண்டிய இந்த கைகள் இன்னைக்கு உங்களை அடி பொளக்க போகுது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பாட்டி. ஏய் சென்டிமெண்டா பேசிட்டு இருக்க. ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுமா? அடடடா, உங்க பாசம் தாங்க முடியல. உங்கள மாதிரி ஒரு பாசக்கார பேரன் அவசியம் தேவை. சரி சரி. என்ன பாட்டி, ஸ்டார்ட் பண்ணலாமா? கோவிந்தா கோவிந்தா. ஐயோ ஏய் சரியாகுமா இல்லையா? சரியாகும். அப்ப நல்லா அடி. ஐயோ சக்தி போதும் சக்தி. அம்மா சும்மா இருமா. இப்பதான் ட்ரீட்மெண்ட் ஒரு ஃப்ளோலே போயிட்டு இருக்கு. யூ கண்டினியூ சக்தி. ஐயோ இவன் ஒருத்தன். பாட்டி இந்த அடி உங்க உடம்பு தாங்குமா? நீங்க தாங்காம வேற யார் தாங்க போறா? பாட்டி சக்தி சரியாயிடும். விடுமா. என்னத்த? அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு போல் இருக்கு. விடு. இல்லத்த, இன்னொரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இன்னொரு ட்ரீட்மெண்டா? இன்னும் என்ன இருக்கு? இருங்க, வரேன் வரேன். சீக்கிரம் வா. ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியே அடி அடி அடிக்கிறடா. கவலைப்படாதீங்க பாட்டி. சக்தி வந்து உங்களை காப்பாத்திடுவா.
ஏய் அங்க என்ன போஸ் கொடுத்துட்டு இருக்க? சீக்கிரம் வா, வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பி. ஆஹா, அருமையான ட்ரீட்மெண்டா இருக்கே. பாட்டி வாமா,